ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து என்ன சார் ஒரு முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு இன்னும் தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்குங்க. இதுக்கு முன்னாடி அதில் கூட பாருங்கள். நீங்கள் அதை பார்க்கலாம், இதுலேயும் நாங்கள் டீட்டெயிலாக சொல்கிறேங்க. நீங்கள் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேனல் வந்து இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பக்கத்தில் ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. அப்புறம் வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன்னே உங்களுக்கு புரியாது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது என்ன நிலையில் இயங்கிட்டு இருக்கு, என்ன மாற்றங்கள் நிகழும், இனி எந்த மாதிரியான அறிவிப்புகள் வரும் அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பள்ளி கல்வித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா 15,000 ஆசிரியர்களை நியமனம் செய்ய வேண்டும் அப்படின்னு அறிவிப்புகள் வெளியாகிடுச்சுங்க. இதன் முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர மற்றும் தற்காலிக ஆசிரியர்களை வந்து பார்த்திங்கன்னா நியமிக்க ஆணைகள் எல்லாமே வந்துட்டு இருக்குங்க. இந்த தற்காலிக ஆசிரியர்களை எப்போ வேணாலும் எடுத்துக்குவாங்க, அது எல்லாருக்கும் தெரியுங்க. இந்த நிரந்தர ஆசிரியர்களை எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வு வந்து பார்த்திங்கன்னா மே 12 இருந்து 18ஆம் தேதிக்குள்ளே வைக்க ஆணைகள் எல்லாமே வந்துடுச்சுங்க. இதனால் நியமன தேர்வின் மூலம் மட்டுமே தாங்க எக்ஸாம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்க வாய்ப்புகள் இருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, யூஜிடிஆர்பி எக்ஸாம் மூலமும் எடுப்பாங்க. யூஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் நிறைவடைந்த பிறகு மீண்டும் தொடக்கம் ஆகுதுங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா 2012வது பேட்ச் மட்டும்தாங்க எழுதுகிறாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப நாள் இடைவெளி காரணத்தால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போஸ்டிங் அவைலபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் அனைத்தும் வந்து வெளியாகி இருக்குங்க. 2022-23 கல்வியாண்டு வந்து இப்போ முடிகிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 16,000 ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெறும் நிலையில் வந்து பார்த்திங்கன்னா புதிய கல்வியாண்டு 2023-24 அந்த கல்வி ஆண்டுக்கு ஆசிரியர் நியமனம் செஞ்சே ஆகணுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருந்தார் அன்பில் மகேஷ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாடப்பிரிவுக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்கள் என தனித்தனியாக பிரித்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இது நியமன தேர்வு கண்டக்ட் பண்ணால் நியமன தேர்வு எக்ஸாம் எழுதினப்பதாங்க இப்போ ஆசிரியர்களை போட முடியுன்ற சூழ்நிலையில் இருக்காங்க. நிரந்தர ஆசிரியர்களை போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வு நடந்தால் மட்டும்தாங்க இப்பொழுது போஸ்டிங் கூடிய விரைவில் வந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.